ஹாய் கைஸ், ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எப்படி தோக்கணுன்ட்டு எங்களே பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பனண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். சாரி, 2 ரவுண்டு ஆப்பனண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். நாங்கள் அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். கைஸ், இந்த வீடியோவுக்கு கொஞ்ச நேரம் தான் பாட்டு வரும். ஏன்னா இன்ஷாட்டில் பாட்டு எடிட் பண்ணி போட்டால் காப்பி ரைட் கொடுத்துட்றாங்க. எனக்கு எப்படி எடிட் பண்ணணும், எப்படி காப்பி ரைட் வராமல் எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியல. நானே இப்படி ஆரம்பிச்சிருக்கேன். சரி விடுங்க, எப்படியாச்சும் ஃபியூச்சரை கற்றுக்கிட்டு ஒழுங்கா போட பார்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு ஒரு இது டீம்மேட்ஸுக்கு கம்பேக் கொடுக்கலான்னு பார்த்தேங்க, பேக்கப் கொடுக்கலான்னு பார்த்தேங்க. எப்படியோ ஒரு கில்லு போட்டேன். எப்படியோ நாங்கள் 2 ரவுண்ட் வந்துட்டோம். எப்படி ஜெயிச்சிருவோன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தால் கடைசி நேரத்தில் என் டீம்மேட் பண்ணி விட்டுருவான். இங்கே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டேன். ஏறுங்கடான்னு சொல்லிட்டேன். எப்படியோ ஏறி என் கில்லு வந்துருச்சு கேஸ், இப்படியோ வெற்றிகரமா. அதுக்கப்புறம் 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச் நம்மனா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருந்தா அப்போனா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 2 பேரும் தெரியாமல் நான் ஏறி அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வின்செஸ்டர் வச்சுட்டு அவன் என்னை மானவரியாக போட்டு அடிச்சு நான் அப்படியே எலிமினேட் ஆகிட்டேன். இங்கே ஜோனில் கிளியர் பண்ணல, ஏன்னா அவன் ரொம்ப தூரம் இருந்துச்சு. சரி நம்ம டீம்மேட் அடிச்சிருவான்னு பார்த்தா அவனும் செத்துட்டான். சரி விடு, இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, அப்போ அடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படியாச்சும் ஜெயிக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் சைட்ல இருந்து அடிச்சு போட்டான். வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணிடுச்சு. என் டீம்மேட் ஒரே ஒரு ஆளுன்றான். அவன் கையில் என்ன கண்டிருக்குன்னு பாருங்களேன் கைஸ், லாங் ரேஞ்ச் வச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கா டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா பண்ற, லாங் ரேஞ்ச் ஆச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க, ஷார்ட் ரேஞ்ச் எடுக்க மாட்டியாடான்னு கேட்டா அதுக்குள்ள மேப் போய் இது வந்துருச்சுடா, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சாங்கிறான். சோப்பா, சரி விடு எப்படியாச்சும் ஆடு அப்படின்னு சொன்னேன். சரி கவலைப்படாரா, நான் எப்படியாச்சும் ஆடி தரேன்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் ஒன்று பண்ணுவான் பாருங்க, அதை மட்டும் மறக்காம பார்த்துக்கோங்க. அதுக்கு மாதிரி லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.